ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டி அக்னி சிறகுகளில் இன்றைக்கி 26வது நாள். அவ்யக்தவாணியோட டேட்டு 3/3/84. ஓம் சாந்தி. இந்த முறையில் ஒரு அனுபவத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு நிமிஷம் நம்ம யோகா பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் உங்களுடைய அந்த ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் வந்துடுங்க. நான் இரு புருவங்கள் மத்தியில் ஒரு ஜொலித்து கொண்டிருக்கும் மிக சூக்ஷ்மமான நட்சத்திரம். நான் ரொம்ப சின்ன நட்சத்திரம், ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரம். நான் உங்கள் ஆத்மஸ்வரூபத்தை நல்லா பாருங்க. நான் ஆத்மாக்களின் உலகத்தில் இருக்கேன். இப்போ அந்த சுப்ரீம் கம்பெனியோட இருக்கேன். என்னுடைய உண்மையான தாய் தந்தையோட இருக்கேன். அதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. என்னுடைய உண்மையான தாய் தந்தை அந்த பரமாத்மாவுடைய அந்த ஷீத்தல்தாவை, அந்த அமைதியை அனுபவம் பண்ணுங்க. அவருடைய அந்த டிவைன் அன்போட அந்த மேஜிக் அனுபவம் பண்ணுங்க. அவருடைய அந்த ஆன்மீக அன்பில், அந்த ஆன்மீக அன்பின் மேஜிக்கில் நான் அப்படியே மூழ்கி போகிறேன். அவருடைய தொடர்பில் இருக்கிறது, அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். என்னுடைய இனிமையான பாபாவோட கூட இருக்க நான் பரந்தாமத்தில் இனிமையான ஆத்மாக்களும் இருக்காங்க. எல்லாருமே இனிமையான சகோதர ஆத்மாக்கள். எல்லா ஆத்மாக்களும் ஜொலித்து கொண்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஜொலித்து கொண்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சந்தோஷம் மற்றும் ஆனந்தத்தை பரப்பி கொண்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் அந்த ஆன்மீக அன்புங்கிற அந்த கயித்தால் கோக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு பூங்கொத்து மாதிரி அந்த அன்பான தந்தைக்கு அருகில் இருக்கும். இனிமையான சிவ தந்தைக்கு அருகில் ஒரு மாலை மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க மற்றவங்களுக்காக ரொம்ப அன்பும் ரெஸ்பெக்டும் இருக்கு. அந்த ஆன்மீக அன்பு இருக்கு எல்லாருக்கும். இந்த ஆன்மீக அன்பு தான் நம்ம எல்லாரையும் இணைத்து வச்சிருக்கு. இதுதான் நமக்கு நம்ம எல்லாரும் ஒருத்தவங்க அப்படின்னு அந்த ஃபீலிங்கை கொண்டு வருது. இதில் எந்த ஒரு காரணமும், நம்ம ஒருத்தவங்க மற்றவங்கள வெறுக்கிறதுக்கான எந்த காரணமும் இல்லை. எந்த ஒரு ரிஜெக்ஷனும் இல்லை. எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கிறோம். எல்லாரும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். ஸோ நம்ம எல்லாரும் அந்த அன்புங்கிற கயத்தால் கோக்கப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் இங்கே துக்கம் இல்லை. அந்த ஆத்மாக்களின் உலகத்தில் துக்கம் கிடையாது. இதுதான் என்னுடைய உண்மையான இடம். இதுதான் என்னுடைய இனிமையான வீடு. இதுதான் என்னுடைய நிரந்தரமான வீடு.
அதுதான் எனக்கு சொந்தமான வீடு. அங்கே தான் நான் பிலாங் பண்ணுறேன். அந்த இடத்துல நான் ரொம்ப சேஃபாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கேன். ஏன்னா நான் பாபாவுக்கு ரொம்ப அருகில் இருக்கேன். எல்லா சகோதர ஆத்மாக்களும் பாபாவுடைய ராஜா குழந்தைங்க, அந்த சுப்ரீம் ஃபாதரோட ராஜா குழந்தைங்க. இப்போ நம்ம எல்லாரும் பாபாவுடைய அந்த ராஜா குழந்தைங்க. அதை நல்லா அனுபவம் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அனுபவம் பண்ணும் பரந்தாமத்தில் எவ்வளோ சேஃபாக இருக்கும் பாபா கூட. பாபாவுக்கு அன்பான ஆத்மாவாக இருக்கும். அங்கேருந்து அப்புறம் இங்கே இந்த வேறு உலகத்துக்கு இங்கே வரோம், வேறு ஒரு ராஜ்யத்துக்கு இங்கே வரோம். இந்த ஃபிசிக்கல் உலகத்துக்கு நம்ம இங்கே வரோம். இங்கே நம்முடைய நடிப்பை நடிக்கிறதுக்காக வரோம். இப்போ நம்முடைய நடிப்பு எது? இந்த சங்கம் யுகத்தில் என்னுடைய நடிப்பு என்னது? இங்கே நம்மளுடைய பாட்டு என்னது? நம்ம பிராமண ஆத்மாக்கள். ஸோ பிராமின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சில பேர் கோர்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் கர்ம சேவா பண்ணுவாங்க, சில பேர் மேனேஜராக இருப்பாங்க, சில பேர் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுவாங்க, சில பேர் கிச்சனில் சேவை பண்ணிகிட்ருப்பாங்க, சில பேர் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் விதவிதமான பார்ட்ஸ் நம்ம ப்ளே பண்ணுறோம். சில பேர் அவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க, ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க ஃபேமிலி கூட தங்கியிருப்பாங்க. இதெல்லாம் விதவிதமான பார்ட்ஸ். ஆனால் உண்மையான பாட்டு என்னது? என்னோட குப்தமான பாட்டு என்னது? நம்ம எல்லாருமே இன்றைக்கி முரளியில் பாபா தான் சொல்கிறாரு, நம்முடைய உண்மையான பாட்டு என்னது? சுயராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறது, சந்தோஷத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறது. இதுதான் நம்மளோட உண்மையான குப்தமான பாட்டு. இதுதான் பிராமின்னா என்ன அர்த்தம்? உண்மையான அர்த்தம் சுயராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணும், ப்ளஸ் அந்த சந்தோஷமான ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அப்போ தான் நம்ம நம்மளை சொல்ல முடியும், நான் சுயராஜ்ய அதிகாரி, நான் சந்தோஷத்தை பரப்பி கொண்டிருக்கிறேன். இந்த பிக்சரில் கூட நீங்கள் பாருங்கள், பரந்தாமம் தான் நம்முடைய உண்மையான இனிமையான வீடு, ஆத்மாக்களின் உலகம், சுப்ரீம் அபோர்டு. நம்ம அங்கே எவ்வளோ சந்தோஷமாக சுகமாக இருந்தோம். ஏன்னா அங்கே நம்மளோட தந்தை இருந்தார், அன்லிமிட்டெட் ஃபேமிலி இருந்தது, எல்லா ஆத்மாக்களோடையும் இருந்தோம், ஒருத்தவங்க மற்றவங்களுக்காக அவ்வளோ அன்பு ரெஸ்பெக்டும் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்வர்க்கத்தில் வந்தோம், ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்தோம். அங்கே சூரியன், ரிவர், மூன்ஸ், நதி, பில்டிங், காரு, கண்ட்ரி, விதவிதமான ட்ரெஸ்ஸு, மேல் ஃபீமேல் காஸ்டியூமு, ஆண் பெண்கான உடை. வேறு ஒரு நாட்டில் வந்தோம், இல்லை பாரதத்தில் இருந்தோம். அங்கேருந்து நம்ம சேவை பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ஆனால் அங்கே நம்ம என்ன ஒரு உணர்வில் இருந்தோம்னா, நம்ம இந்த உடம்பை எடுத்து இந்த பார்ட் ப்ளே பண்ணுறோம், சுயராஜ் அதிகாரி ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அந்த ஃபீலிங் இருந்தது. அதெல்லாம் மறக்கும்போது என்ன ஆகுது? அதுதான் காப்பர் யுகத்துலேருந்து அதான் பண்ணிகிட்டு இருந்தோம், துவாபர யுகத்துலேருந்து அதை எல்லாத்தையும் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம், இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய உடல், வெளியில் உள்ளதை என்னோடதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபிசிக்கல் உலகத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட உண்மையான அவேர்னஸில் வரும்போது என்ன ஆகுது? அப்போ இந்த உலகத்தோட உண்மையான நிலைமை புரிய வருது. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி மாயாவுடைய ராஜ்யம், இது நம்முடைய ராஜ்யம் இல்லை. நம்ம ஃபாரின் கிங்டமில் வந்திருக்கோம். பாபா இந்த உலகத்தில் வரும்போது அவருக்கு தெரியுது, அவருக்கு நல்லா தெரியும், நான் வேறு ஒரு நாட்டில் வந்திருக்கேன். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி பாபா ஒரு முறையில் சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாரும் அவதாரம். எப்படி பாபா உடல் எடுக்கிறாரோ,
ஸோ அதே மாதிரி இந்த பிராமண வாழ்க்கையும் நமக்கு வந்து ஒரு டிவைன் இன்கார்னேஷன். ஸோ நம்மளுடைய வீடு பரந்தாமம், நம்ம இங்கே வந்து ஒரு அவதாரம் எடுத்திருக்கோம். அதனால் இங்கே நம்ம வந்து ட்ரஸ்டியாக இருக்கணும். எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, காரு, பில்டிங்கு, இது எல்லாமே என்னோடது கிடையாது. அது நான் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரஸ்டி, எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது. அந்த ஞாபகம் இருக்கும்போது ஸோ நம்ம ஈஸியாக மாயாவை வெல்ல முடியும். இல்லாட்டினா அதை மறக்கும்போது என்ன ஆகுது, நம்ம வந்து மாயாவுக்கு அடிமையாயிடுறோம். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், இந்த ரோல் தான் இம்பார்ட்டன்ட், இந்த பொசிஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த தேகபானத்தில் வந்துடுறோம். அது வெளி உலகத்தில் இருக்கலாம், இல்லை பிராமண உலகத்தில் இருக்கலாம். நம்ம வந்து ஃபால்ஸ் ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் வந்து இன்னார், நான் இந்த போஸ்ட்டு, இந்த பொசிஷன் அப்படின்னு. இது எப்போ நடக்குது, நம்ம எப்போ வந்து மாயாவுக்கு அடிமையாகிறோமோ அப்போ இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ சுயராஜ்ய அதிகாரினா மாயா அஜீத் ஆத்மாக்கள். நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஆட்டம் கூட இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது. அது எதா வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது. ஈவன் இந்த உடல் கூட, இந்த உடலில் உள்ள ஒரு செல்லு கூட என்னோடது கிடையாது. இதெல்லாம் வேற ஒரு உலகத்தோடது. அதுக்கு வந்து நான் ட்ரஸ்டியாக இருக்கேன். இந்த குப்தமான பாட்டை ப்ளே பண்ணுறதுக்காக பாபா எனக்கு இது வந்து ட்ரஸ்டியாக கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே பாபா வந்து டபுள் ஃபாரினர்னால் என்ன, அதோட மீனிங் சொல்கிறார். டபுள் ஃபாரினர்னால் அவங்க வந்து அந்த அவேர்னஸ்லேயே இருப்பாங்க. என்னுடைய ஒரிஜினல் லேண்டு வந்து பரம்தாம், என்னுடைய சொந்த ஊர் வந்து பரம்தாம். இங்கே வந்து நான் ஜஸ்ட்டு நடிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அவங்க தான் உண்மையான டபுள் ஃபாரினர்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து டபுள் ஃபாரினர். வேறு கண்ட்ரி, அமெரிக்கா, யூகே, அவங்க மட்டும் டபுள் ஃபாரினர் இல்லை. ஈவன் நம்ம கூட டபுள் ஃபாரினர் தான். ஏன்னா நம்ம வேறு வெளிநாட்டுக்கு இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம், ஆத்மாபிமானி ராஜ்யத்தை உருவாக்க வந்திருக்கோம். அதுதான் சந்தோஷத்தின் ராஜ்யம். ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது, இந்த சோல் கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, நான் ட்ரஸ்டி அப்படின்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஸோ அது கூடவே நம்ம சுயராஜ்ய அதிகாரி ஆகும்போது மற்ற ஆத்மாக்களையும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், அவங்கள அஞ்ஞானங்கிற அந்த இருப்புலேருந்து எழுப்புறதுக்காக. ஸோ இதில் பாபா சொல்கிறாரு, நம்ம ஸ்டேஜ் எப்படி இருக்கணும், இந்த பிராமண வாழ்க்கையில் நம்ம வந்து ஃபரிஷ்தாவாக இருக்கணும். கடைசியில் ஃபரிஷ்தாவாக அப்படி கிடையாது. இப்போ நான் ஃபரிஷ்தாவாக இருக்கணும், ஃபரிஷ்தா வாழ்க்கை வாழணும், ஃபரிஷ்தா லைஃப் நம்ம வாழணும். அந்த ப்ராக்டிஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இந்த ப்ரெசண்ட்டில் நான் ஃபரிஷ்தாவாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் 10 நிமிஷம் ஃபரிஷ்தா ஸ்டேஜ் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, அடுத்த நாள் 15 நிமிஷம் அதிகம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம இந்த ஜர்னியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும், இந்த ப்ராக்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அந்த ஃபரிஷ்தா ஸ்திதியில் இருக்கிறதுக்காக அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ஈஸி ஆகிடும். ஜஸ்ட் நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி நம்ம அந்த ஃபரிஷ்தா ஸ்டேஜ் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கணும். இது எப்போ நடக்கும்னா, நம்ம இந்த ப்ராக்டிஸ் இப்போலேருந்து பண்ணிகிட்ருக்கும்போது தான் அது வந்து ஈஸியாக இருக்கும். கடைசியில் ஃபரிஷ்தா ஆகிடுவோம், அது வந்து அப்படி ஆகாது, ஒரு செகண்டில் ஆகாது. இப்போ பிராமின் வாழ்க்கைனாலே ஃபரிஷ்தா வாழ்க்கை. நம்ம வந்து இறைவனுக்கு உதவியாளர்கள். நம்ம பார்த்தோம், ஒரு ஃபரிஷ்தாவோட டியூட்டி என்ன, பகவானோட மெசேஜ் எல்லாருக்கும் கொடுக்கறது, பகவான் என்ன சொல்லித்தராரோ அதோட எக்ஸாம்பிளாக நம்ம இருக்கிறது. அதுதான் பிராமண வாழ்க்கை. ஸோ அடுத்து பாபா இங்கே சொல்கிறாரு, ஸோ அதனால் இந்த உடலோடு நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கணும், அதில் ரொம்ப அட்டாச்சாக இருக்கக்கூடாது. இந்த உடல் தான் வந்து பழைய ட்ரெஸ்ஸு மாதிரி. அடுத்து பாபா சொல்கிறாரு, நம்ம வந்து தேவதாவோட சன்ஸ்கார் எமர்ஜ் பண்ணலன்னா எப்படி நம்ம அந்த தேவதை உலகத்துக்கு போக முடியும். ஸோ இது வந்து அப்படி கிடையாது, நான் வந்து கல் புத்தியாக இருக்கேன், சூத்ர புத்தியாக இருக்கேன், அதுக்கப்புறம் நான் வந்து தேவதா உலகத்தை சத்தியத்தை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு. அமிர்த வேலையிலேருந்து செக் பண்ணுங்கள், 3 மணி 2 மணிலேருந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ உங்கள் இது. ஸோ அந்த டயத்துலேருந்து 8 மணி வரைக்கும் நான் வந்து ஏஞ்சலாக இருப்பேன். 8 AM - 5 PM வரைக்கும் நான் கலிவு உலகத்தில் இருப்பேன். அப்போ வந்து கல் புத்தியாக இருப்பேன். அப்புறம்
ஈவினிங் மெடிடேஷனில் நான் வந்து ஃபரிஷ்தா ஆகிடுவேன். இப்படி பண்ணால் நடக்குமா? இல்லை. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நடக்காது. நான் வந்து அமிர்த வேலை முரளி கேட்குற வரைக்கும் நான் ஃபரிஷ்தாவாக இருப்பேன். இல்லை அப்புறம் சாயந்தரம் வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபரிஷ்தாவாக இருப்பேன். நடுப்புற வேலை செய்யும்போது நான் வந்து கல்யுகி கல்புத்தியாக இருந்தேன்னா இது மாதிரி இருந்தால் ஃபரிஷ்தா ஆக முடியுமா? முடியாது. ஒவ்வொரு செகண்டும் நம்ம அந்த ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த தேவதா உலகத்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ண முடியும். நாங்கள் எங்கே போனாலும் சரி, அது லௌகிக் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ சேவையை செய்கிறீங்க, ஆனால் இந்த அவேர்னஸ் இருந்துக்கிட்டு இருக்கோம், நான் ஃபரிஷ்தான். ஸோ அதுதான் வந்து உண்மையான சேவை. நீங்கள் ஃபிசிக்கலாக என்ன பண்ணுறீங்க அது மேட்ரு இல்லை, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அது மேட்ரு இல்லை, ஆனால் நீங்கள் அந்த ஃபரிஷ்தா ஸ்மிருதியில் இருக்கணும், அது ரொம்ப மேட்ரு. அதுதான் இப்பையும் ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, இந்த டிட்டாச்மெண்ட் பழைய விஷயத்துலேருந்து நம்ம டிட்டாச்சாக இருக்கும்போது தான் நம்ம எல்லா விதமான பந்தனத்துலேருந்து விடுபட்டு இருக்க முடியும். ஏன்னா ஃபரிஷ்தா கான்ஷியஸில் இந்த எல்லைக்குட்பட்ட விஷயம்லாம் கிடையாது. ரோலுக்கு நம்ம அடிமையாக இருக்க மாட்டோம், போஸ்ட்டு பொசிஷன் அது எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம். நம்ம வந்து தாத்தாவாக இருப்போம், பாபா மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம், எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்போம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்மளை வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நம்ம எவர் ரெடியாக இருக்கும்போது அப்போ தான் நம்ம வந்து ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும், இதை வந்து சொர்க்கமாக மாற்ற முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம பாபா கொடுக்கக்கூடிய சகயோகம். இதுதான் வந்து பாபாவும் எதிர்பார்க்குறார். நீங்களும் அந்த ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் இருங்க, ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் இருந்து உங்கள் பாட்டை ப்ளே பண்ணுங்கள். ஸோ பாபா நம்மளை எப்படி சொல்கிறாரு, ஓ சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே. அப்புறம் டபுள் ஃபாரினர்ஸையும் அந்த மாதிரி தான் சொல்கிறாரு, நீங்களும் சுயராஜ்ய அதிகாரி. இதெல்லாம் சொல்லி பாபா நம்முடைய சுயமான அதிகப்படுத்துகிறார், நம்ம ராஜ்யத்தை நினைவுபடுத்துகிறார். பாபா இந்த முரளியில் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ராஜா வந்து ஆர்டர் கொடுத்தாருன்னா கீழே உள்ள பிரஜைகள் எல்லாரும் ஒபே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க கேள்வி கேட்குறதில்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆத்மா நான் சுயராஜ்ய அதிகாரி ராஜாங்கிற அந்த ஸ்வரூபத்தில் இருந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எல்லா கர்மேந்திரியங்களும் உங்கள் ஆர்டர் ஃபாலோ பண்ணும். உங்கள் கர்மேந்திரியங்களுக்கு, உங்கள் சேவாதாரி ஆத்மாக்களுக்கு, லௌகிக் ஃபேமிலி எல்லாருக்கும் அந்த சுயராஜ்ய அதிகாரிங்கிற அந்த சௌமானில் இருந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் கேட்பாங்க. ஆர்டர் யாருக்கு தரணும்? நமக்கு தான் நம்ம ஆர்டர் தரணும், பிரஜைக்கு தான் ஆர்டர் தரணும். நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் யார்? மனம், புத்தி, சன்ஸ்கார், இதெல்லாம் தான் நம்மளுடைய மினிஸ்டர், சூக்ஷ்ம ஆர்கன்ஸ். ஸோ ஃபிசிக்கல் அதெல்லாம் தான் வந்து மினிஸ்டர், பிரஜைகள். ஸோ இதுதான் வந்து ஒரு சுயராஜ்ய அதிகாரி ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஆத்மாவோட கெப்பாசிட்டி. ஸோ இந்த கலை கர்மேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறது தான் கண்ட்ரோலிங் பவர் அண்ட் ரூலிங் பவர். வெளியே யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க கூட நீங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறீங்கன்னா நம்ம அவங்களுக்கு சகயோகம் பண்ண முடியும். ஆனால் கண்ட்ரோல் அண்ட் ரூலிங் யாரை பண்ணணும்? உள்ளார உள்ள கர்மேந்திரியங்கள், உள்ளார உள்ள ராஜ்யத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இந்த கர்மேந்திரியங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்த பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த டெய்லி நைட்டுக்கு தர்பார் வைக்கணும், உங்கள் கர்மேந்திரியங்கள்கிட்ட டெய்லி நைட்டுக்கு தர்பார் வைங்க. ஒரு ராஜ்யம் எப்போ வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா அந்த ராயல் கோர்ட்டு வந்து டெய்லி நடத்தணும். நம்ம 10 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணோன்னா அது நல்லா நடக்குமா? இல்லை. ஏன்னா ஒரு ராஜா வந்து அதை சரியாக பார்த்துக்கலன்னா அப்புறம் மினிஸ்டரும் வந்து லேசி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரஜைகள் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து ஒரு நிறைய குற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே இந்த தர்பார் டெய்லி வைங்க. உங்களுக்கே நீங்கள் சில ராயல் பனிஷ்மெண்ட் கொடுங்க. என்ன பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுப்பீங்க? எந்த கர்மேந்திரியங்களும் உங்கள் ஆர்டர் ஃபாலோ பண்ணலன்னா இப்போ பாபா சொல்கிறாரு, நீங்களே யோசிங்க, நம்ம என்ன வந்து ராயல் பனிஷ்மெண்ட் இது கொடுக்க போகிறோம். எப்படி வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து டிசிப்ளின் பண்ணுறோமோ, அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் ஒரு கார்னரில் உட்கார சொல்லிடுறோம், அங்கேருந்து எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி நம்ம கர்மேந்திரியங்களுக்கும் நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்.
ஸோ நீங்களே வந்து டிசைட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுடைய ஹோம்ஒர்க்கு. நான் வந்து என் கர்மேந்திரியங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பேன், நீங்களே வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணுங்கள் என்ன பனிஷ்மெண்ட் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. என்னுடைய ஆர்டரை இந்த கர்மேந்திரியங்கள் ஃபாலோ பண்ணேன்னா மற்றவங்க யாராவது நம்மளை பனிஷ் பண்ணால் நமக்கு வந்து அது துக்கமாக ஃபீல் ஆகும். ஸோ நீங்களே வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. ஸோ அதனால் நான் தான் டிசைட் பண்ணணும் நான் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரணும். ஸோ எந்த கர்மேந்திரியங்களும் என்னோடய ஆர்டர் ஃபாலோ பண்ணலன்னா நான் ராஜா இருந்து என்ன வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறோம். இதான் வந்து இன்றைக்கி உள்ள ஹோம்ஒர்க். ஒவ்வொரு கர்மேந்திரியங்களும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. பனிஷ்மெண்ட் என்னவாக இருக்கலாம்? எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வேளை உங்கள் கண் வந்து உங்கள் ஆர்டர் ஃபாலோ பண்ணல, மிஸ்சீவாக நடந்துக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? சில ஃபன்னியாக சில சப்டலான பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அப்போ ஸோ நான் யாரை பார்த்தாலும் ஆத்மா மட்டும்தான் பார்க்கணும் அப்படி அடுத்த 4 மணி நேரத்துக்கு நான் வந்து ஒரு ஆத்மா மட்டும்தான் பார்ப்பேன். இப்போ என் வாயை வந்து நான் வேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணேன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? நான் வந்து அடுத்த 4 மணி நேரத்துக்கு சைலன்ஸில் தான் இருக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களே உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ராயல் பனிஷ்மெண்ட். கடைசியாக இன்றைக்கி வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்னா, ஃபரிஷ்டா ஸ்வரூபத்துக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னா, நான் வந்து சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. நான் வந்து என்னுடைய உண்மையான வீடு, அந்த இனிமையான வீடு பரந்தாமம் தான். உங்கள் லைஃப்பில் எப்போயாவது கஷ்டம் வரும்போது இந்த 2 சிறகையும் நீங்கள் கொண்டு வாங்க. அப்புறம் பாபாட்ட பறந்து போயிடுங்க. எப்போயாவது பிரச்சனை வரும்போது இந்த விஷயத்தை நினைங்க. நான் வந்து ஒரு சிறகு வந்து நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா, இன்னொன்று சிறகு வந்து என்னோட இனிமையான வீடு, அந்த ஸ்வீட் ஹோம். இது 2 ஞாபகம் இருக்கணும். அப்படி